சார் என்னன்னு கேட்குறேன்னா, பயத்தில் இருக்கிறது திமுக தான். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இவ்வளோ பயத்தின் வெளிப்பாடாக பேசுறீங்க. முஸ்தபா பேசிக்கிட்ட போது ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். ஒரு உண்மையை இன்னைக்கு ஆயுத எழுத்துல சொல்றாரு. திரு விஜய் அவர்கள் நடிப்பதை நிறுத்திவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? கோலமாவு கோகிலா பயங்கர ஹிட். யோகி பாபு ஹீரோவா நடிக்க தொடங்குறாரு. அடுத்தடுத்து நடிகர் சூரி அவர்கள் ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்க போறாரு. சூரி நடிச்ச படங்கள் பயங்கரமா ஹிட் ஆகுது. சோ இனி நம்ம படம் ஹிட் ஆகாது, நமக்கு போட்டியா யோகி பாபு சூரி போன்றவர்கள் வந்து விட்டார்கள். எனவே யோகி பாபு சூரி போன்றவர்களுக்கு அஞ்சு அவர் நடிப்பதை நிறுத்தினார். தமிழ்நாட்டில் அவர் உச்ச நட்சத்திரம் சார். யாரோட கம்பேர் பண்றீங்க? தெரியுது இல்ல? அப்ப உங்களுக்கு இப்ப கோவம் வருது இல்ல? இப்ப சொன்ன உடனே தமிழ்நாட்டுல உச்ச நட்சத்திரம் யாரோட கம்பேர் பண்றீங்கன்னு வருது இல்ல? 1974 ஜூன் 22 நடிகர் விஜய் அவர்கள் பிறக்கிறார். 1.5 வயது குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருந்த காலம் 1976 ஜனவரி 31 மிசா சட்டத்தில் சிறை செல்கிறார் ஸ்டாலின். இவர் 1.5 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது மிசாவை எதிர்த்து சிறைக்கு சென்றவர். அவர் வந்து விஜயை பார்த்து அஞ்சுகிறாரா? இப்போ இது எவ்வளவு பெரிய காமெடி. விஜய்க்கு வயசு இன்னைக்கு 50. ஸ்டாலினுடைய சட்டப்பேரவை அனுபவம் மட்டும் 35 ஆண்டுகள், 7 முறை சட்டமன்ற உறுப்பினர். நீங்க ஒரு பிம்பத்தை கட்டுறீங்களா? ஸ்டாலின் அப்படியே நடிக்கிட்டார் விஜயை பார்த்துங்கிறது. யோகி பாபுவும் சூரியன் ஹீரோ ஆயிட்டாங்கன்னு விஜய் பயந்துட்டாருங்கிற மாதிரி ஒத்துப்பீங்களா? ஒரு லாஜிக்க பேசுங்க. அரசுல பாத்தீங்கன்னா எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்களே, தொப்பி போட்டவங்க கெட்டி பிடிச்சிருவீங்களே திமுக அரசாங்கம். நீங்க எங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? எங்க வாழ்வாதாரத்தை என்ன உயர்த்தினீங்க? அப்புறம் ஒரு வார்த்தை கேட்டார், நீங்க என்ன செஞ்சீங்க இஸ்லாமியர்களுக்கு? யார் கேட்டார்? நண்பர் முஸ்தபா. இதய சுத்தியோடு பேசுங்கள். 3.5 விழுக்காடு உள்ளிட இடஒதுக்கீட்டை பிசிஎம் பிற்படுத்தப்பட்டோர்ல இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இதனால அரசு வேலைவாய்ப்புகளை எத்தனை இஸ்லாமியர்கள் பலம் பெற்றார்கள்? ஓகே, மறந்துட முடியுமா? இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலை சேர்த்தவர் யாரு? டாக்டர் கலைஞர். ஆனா போற போக்குல எதுவுமே செய்யல அப்படின்னு இன்னைக்கு விஜயோடு இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக நண்பர் முஸ்தபா இப்படி பேசுவாரே என்று சொன்னால், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான இஸ்லாமியர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் யாருடைய குரலாக ஒலிக்கிறார்கள் என்று.